எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த ராக் ஜான்சினா பட்டிஸ்டாவை தொடர்ந்து இன்னும் 2 சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு ஹாலிவுட்டுக்கு போக போகிறாங்க. ஸோ அவங்க யார், ஸோ என்ன மாதிரியான மூவியில் என்ன மாதிரியான ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா WWE பொறுத்த வரைக்கும் ட்ரூ மேக்கின்டயர் அண்ட் லிவ் மார்கன் அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ஏதோ ஒரு பெரிய மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க ஏதோ முக்கியமான ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ஒரு மூவியில் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ 2 பேரும் தனித்தனி மூவியில் பண்ண போகிறாங்களா இல்லை அட் த சேம் டைம் 2 பேரும் ஒரே மூவியில் பண்ண போகிறாங்களா அப்படின்றது எதுவும் தெரியல. இப்போதைக்கு ஹாலிவுட்டில் ஒரு பெரிய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் ஒரு ரோல் பண்ண போகிறாரு. அதே மாதிரி ஹாலிவுட்டில் ஒரு பெரிய படத்தில் லிவ் மார்கன் ஒரு ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி WWE இருந்து பல சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஹாலிவுட்டில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு ஜான்சினா, த ராக், பட்டிஸ்டா அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து ரோமன் ரெயின்ஸ்லாம் ஹாலிவுட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஸோ WWE இருந்து 2 சூப்பர் ஸ்டார்ஸ் ஹாலிவுட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன மூவி, என்ன மாதிரியான ரோல் இருக்கும் அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது ரொம்பவே சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதை ரிவ்யூல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அப்படி லிவ் மார்கனும் ட்ரூ மேக்கின்டயர் ஹாலிவுட் மூவியில் ஒரு ரோல் பண்ண போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கொஞ்ச நாள் WWE வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்படுற ரோலை பொறுத்து அவங்க பிரேக் எடுப்பாங்க. ஒன்று ஒரு சின்ன அப்பீரன்ஸ் கூட கொடுத்துட்டு வரலாம், இல்லை அந்த மூவியில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ரோல் கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். 1 மாதம் 2 மாதம் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ இது என்ன மாதிரியான மூவி, என்ன மாதிரியான ஷூட்டிங் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அது இன்னும் கிட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒருவேளை அவங்க நடிக்கிற படமோ அவங்களோட கேரக்டர் ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆச்சு அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேயே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க WWE நம்மளால் பார்க்க முடியாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா, ராக்லாம் எப்படி பிஸியானாங்களோ அந்த மாதிரி லிவ் மார்கன் அண்ட் ட்ரூ மேக்கின்டயர் ஹாலிவுட் மூவி கரியர் பெரிய லெவலுக்கு பீக்கில் போகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு ஜான்சினா, த ராக், பட்டிஸ்டாவை தொடர்ந்து லிவ் மார்கன் அண்ட் ட்ரூ மேக்கின்டயர் ஹாலிவுட் மூவியில் நடிக்க போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அவரோட வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியனை லான்ச் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக அவர் எப்போ லான்ச் பண்ணுவார் அப்படின்றதுலாம் தெரில. அதுலேயும் குறிப்பாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவுக்கும் லோகன் பாலுக்குமான ஒரு ஸ்டோரி லைன் போய்கிட்டு இருக்கு. மேபி வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்கான ஒரு ரைவல்ரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் போகும். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ அவரோட சாம்பியன்ஷிப்பை லோகன் பால்ட்டே தோற்றுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ தான் ரெஸ்ல்மேனியா சாம்பியன் ஆனார். ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மேபி கூடிய சீக்கிரம் ஜே ஊசோ அவரோட வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணலாம். மணி இன் த பேங்க் பேப்பர் வியூவில் மணி இன் த பேங்க் பிரீஃப் கேஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேஷ் இன் பண்ணி அவரோட சாம்பியன்ஷிப் அவர்கிட்ட இருந்து பறி போகலாம். அது இல்லாமல் சம்மர் ஸ்லாமுக்குள்ள அவர் தோற்றுருவார் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஏன்னா மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வேர்ல்ட் சாம்பியனா ஜே ஊசோ இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய ஸ்பாட்லைட் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் பெரிய ஈட் மூமெண்டம் இருந்தாலும் இப்போதைக்கு மண்டே நைட் ராவை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கட்டி கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ், பால் ஹேமன் அண்ட் பிரான் பிரேக்கர். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவை கட்டி ஆள்றாங்க. அவங்களுக்கு தான் மெயின் ஈவென்ட் செக்மெண்ட் எல்லாமே கிடைக்குது. பட் இருந்தாலும் ஜே ஊசோவுக்கு பெரிய ஒரு மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. மேபி கூடிய சீக்கிரம் அவரோட சாம்பியன்ஷிப் அவர் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அப்படி ஜே ஊசோ அவரோட வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியனை லான்ச் பண்ணார் அப்படின்னா அவர் யாருக்கிட்ட அவரோட சாம்பியனை லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக WWE நெக்ஸ்ட் பேப்பர் வியூ பேக்லாஷ் 2025 டிக்கெட் சேலிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு. மொத்தமாக WWE பேக்லாஷ் பேப்பர் வியூக்கு எவ்வளோ டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்டிருக்காங்க, அதில் எவ்வளோ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்லாஷ் பேப்பர் வியூவை பொறுத்த வரைக்கும் WWE மொத்தமாக 16,640 டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் இப்போ வரைக்கும் 14,533 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2,000
1107 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் 5000 6000 டிக்கெட்டை WWE வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு 2025 பேக்லாஷ் பேப்பர் வியூவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஒன் மோர் டைம் ஒரு லாஸ்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் பெக்கி லிஞ்ச் வர்சஸ் லைரா வல்கேரியனுக்கான உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் லோகன் பால் வர்சஸ் ஜே ஊசோ மேட்ச் நடக்கும். இது இல்லாமல் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக நடக்கும் அப்படின்ற மாதிரி பல வகையான எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பேக்லாஷ் பேப்பரோட டிக்கெட் சேலிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தாறுமாறாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக WWE நெக்ஸ்ட் பேப்பர் வியூவோட போஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா WWE வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE நெக்ஸ்ட் பேப்பர் வியூவை பொறுத்த வரைக்கும் பேக்லாஷ் பேப்பர் வியூ. ஸோ 2025 பேக்லாஷ் பேப்பர் வியூவை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 10ஆம் தேதி நடக்க போகுது. அது முடிஞ்சதோட ஒரு 14 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா WWE இன்னொரு பேப்பர் வியூ நடத்த போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட போஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த போஸ்டரில் ஜான் சீனா இருக்காரு. ஒரு பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு பக்கம் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு லுக்கில் இருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலரில் இருக்குது. ஒரு பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக வச்சு தான் போக போகுது. ஸோ பேக்லாஷ் பேப்பர் வியூவில் எப்படி ராண்டி ஆர்டனை மட்டும் ஒரு சிங்கிள் ஃபேஸை மட்டும் வச்சு ஒரு போஸ்டராக வெளியிட்டிருக்காங்களோ அந்த மாதிரி ஜான் சீனாவை மட்டும் வச்சு சாட்டர்டே நைட் பேப்பர் வியூவை ஜான் சீனாவோட ஃபோட்டோஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட இந்த லாஸ்ட் ரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா அடுத்தடுத்து என்னென்ன மேட்ச் பண்ண போகிறாரு, அதில் யாரெல்லாம் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ESPN வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அவரோட லாஸ்ட் ரனில் ஜான் சீனா இந்த மேட்ச்சில் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ப்ரெடிக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸை வெளியிட்டிருக்காங்க. இது நடக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அவங்களோட ப்ரெடிக்ஷன் இது. அவரோட ஜான் சீனாவோட கடைசி ரனில் இந்த மேட்ச்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மேட்ச் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் பேப்பர் வியூவில் ஜான் சீனா ராண்டி ஆர்டனை டிஃபீட் பண்ணி அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை அவர் ரிட்டைன் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் பேப்பரில் நடக்க போகுது. பேக்லாஷ் பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறம் மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் ஜே ஊசோ ஜான் சீனாவை டிஃபீட் பண்ணி அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை அவர் ரிட்டைன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. குறிப்பாக மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் ஜே ஊசோக்கும் ஜான் சீனாக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். இதில் ஜே ஊசோ ஜான் சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி அவரோட வேர்ல்டு சாம்பியனை அவர் ரிட்டைன் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி ESPN வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நடக்குமா அப்படின்ட்டு தெரியல. ஒருவேளை இப்படி நடந்து அதில் ஜான் சீனா திரும்பவும் வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணி டபுள் சாம்பியனாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். மேபி நடக்குதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா CM பங்கை டிஃபீட் பண்ணுவார் ஜூலை மாதம் நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பர் வியூவில். குறிப்பாக ஜூலை மாதம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பர் வியூவில் ஜான் சீனாக்கும் CM பங்குக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். அதில் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா CM பங்கை பீட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா அண்ட் டிராவிஸ் ஸ்காட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ண போகிறாங்க. ஸோ கோடி ரோட்ஸ் அண்ட் பேட் பன்னி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பாக சம்மர் ஸ்லாமில் ஜான் சீனா அண்ட் டிராவிஸ் ஸ்காட் வர்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் பேட் பன்னிக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும். இதில் ஜான் சீனாவும் டிராவிஸ் ஸ்காட்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் பேட் பன்னியை வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் பீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது இல்லாமல் TNAக்கு போயிட்டு ஜோ ஹென்ரியோட வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட ஒரு மேட்ச் பண்ண போகிறாரு. இதில் டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் ஜோ ஹென்ரி வின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ப்ரெடிக்ஷனாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மேபி இதெல்லாம் நடக்குதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா டிஃபீட் பண்ண போறாரு செத் ராலன்ஸ் அண்ட் ரோமன் ரிங்ஸை. கிரவுன் ஜுவல் பேப்பர் வியூ நவம்பர் மாதம் நடக்க போகிற பேப்பர் வியூவில் ஜான் சீனா வர்சஸ் செத் ராலன்ஸ் வர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குமா. இதில் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் அண்ட் ரோமன் ரிங்ஸை டிஃபீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஜான் சீனாவை டிஃபீட் பண்ணி ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மேட்ச் எல்லாம் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2025 இந்த லாஸ்ட் ரன்ல பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி நடக்குமா அப்படின்ட்டு தெரியல. நடக்குதா நடக்கலையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் ஜான் சீனாவோட இந்த லாஸ்ட் ரன்ல அவர் யாரு கூட என்னென்ன மாதிரி மேட்ச்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத உங்களோட மேட்சோட ப்ரெடிக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.